என்ன சார், பொங்கலுக்கு ஊருக்கு போறதுக்கு பஸ் எல்லாம் புக் பண்ணிட்டீங்களா? இன்னும் புக் பண்ணல சார். இந்த பிரைவேட் ஆம்னி பஸ் எல்லாம் ரொம்ப ரேட் ஏத்திட்டாங்க சார். அதனால எஸ்இடிசில போலான்ட்டு இருக்கோம் சார். நல்லதுதாங்க. எஸ்இடிசில இப்ப புதுசா நெறைய ஓல்வோ பஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க. போலாம். ஆனா, பொதுவா இந்த எஸ்இடிசிலயும், அப்புறம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலயும் பஸ் எல்லாம் சரியா மெயின்டெயினே பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு சொல்றாருங்க. யார் சார் அப்படி சொல்றா? எஸ்இடிசியோட சிஐடியு தொழிற்சங்கத்தோட பொதுச் செயலாளர் திரு கனகராஜ் தான் அது மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாரு. அதாவது தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துல கடந்த 26 வருஷமா பராமரிப்பு பிரிவுல ஆளே எடுக்கிறது இல்லையாமா. கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி 10 பஸ்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாராமா. இது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லா அரசு போக்குவரத்து கழகங்கள்ல 20,000 காலி பணியிடங்கள் இருக்குதாமா. மொத்த வருமானத்துல 8% ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற ரூலை மாத்தி அதை 2% கம்மி பண்ணிட்டாங்க. இதனால பஸ்ஸுக்கு சரியா டயரை மாத்துறது இல்ல, பிரேக் ட்ரம்ம மாத்துறது இல்ல, ஏன் ஹெட்லைட் பல்பு கூட சரியா மாத்துறது இல்ல. நாங்க ஒரு குத்து மதிப்பா தான் பஸ்ஸை ஓட்டிட்டு போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சார் இப்படி இருந்தா பஸ்ல போறவங்களுக்கெல்லாம் பயங்கர ஆபத்தாச்சே சார். பஸ்ல போறவங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லைங்க, அந்த பஸ் போற ரோட்ல போற எல்லாத்துக்குமே ஆபத்து தான். பஸ்ல பிரேக் பிடிக்காம நீங்க போற வண்டியில வந்து பஸ்ஸை விட்டுட்டாங்கன்னா. அதுவும் கரெக்ட் தான் சார். ஆமா சார். தமிழ்நாடு அரசு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி கொடுக்கறது, அப்புறம் இந்த மாதிரி புதுசா ஓல்வோ பஸ் வாங்குறது, இதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இருக்கிற பஸ்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். இத உடனடியா அரசு போக்குவரத்து கழகங்கள் செய்யணும். அது மட்டும் இல்ல, அரசு பேருந்து சரியாதான் இருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டியது ஆர்டிஓட வேலை. கவர்மெண்ட் வண்டிங்களுக்கு ஒரு ரூல்ஸ், பிரைவேட் வண்டிங்களுக்கு ஒரு ரூல்ஸும் கிடையாது. 2 வண்டியும் ஒரே ரோட்ல தான் போகுது. அதனால ஆர்டிஓக்களும் இதை கொஞ்சம் கண்காணிக்கணும். அப்பதான் ரோட்ல விபத்துகள் கம்மியாகும். கரெக்ட் சார். கரெக்ட் சார். நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட் சார். பார்த்துக்கோங்க.